Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் உள்ளிட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்த 3 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. கரம்பக்குடி நெய்வேலி ரோட்டில் உள்ள மளிகை கடை, புதுப்பட்டியில் உள்ள பெட்டிக்கடை மற்றும் பெரிய கடை வீதியில் உள்ள கடைகளில் குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு 3 கடைகளுக்கும் சீல் வைக்கப்பட்டது. திறமையற்ற ஆட்சியின் அவலத்தால் குட்கா பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கையில் சிறுமியை பாலியல் சில்மிஷம் செய்த சலூன் கடைக்காரருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கையில் சலூன் கடை வைத்திருந்த முத்துக்குமார் என்ற கண்ணன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கடைக்கு முடிதிருத்தம் செய்ய வந்த சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். மேலும் இந்த வழக்கு சிவகங்கை போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் முத்துக்குமாருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். தேனியில் புதிதாக அமைக்கப்பட்ட பாலம் அருகே உள்ள மின்மாற்றிகளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கம்பம் குமுளி செல்லும் சாலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரும் நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தார் சாலைகள் அமைக்கப்பட்டது. அதேபோல் போடி நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் அருகே அவசர கதியில் புதிய பாலம் மற்றும் தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட பாலம் அருகே உள்ள மின்மாற்றிகளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சையில் தூய்மை பணியாளர்களை அரசு பேருந்தில் ஏற்ற மறுத்த பேருந்து நடத்துனர் மற்றும் பேருந்து நிலைய டைம் கீப்பர் ஆகிய 2 பேரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை அரசு பேருந்தில் ஏற்ற பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் பேருந்து நிலைய டைம் கீப்பர் ஆகியோர் மறுத்துள்ளனர். இதனை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பேருந்து நடத்துனர் ஏசுதாஸ் மற்றும் பேருந்து நிலைய டைம் கீப்பர் ராஜா ஆகிய 2 பேரையும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் தூய்மை பணியாளர்களை ஒருபோதும் மதிப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே மூதாட்டியின் வீட்டிற்குள் செல்ல முடியாமல் கம்பி வேலி போட்டு பாதையை அடைத்துள்ள நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் மூதாட்டி கதறி எழுதார். கடலாடி அருகே உள்ள புனவாசன் கிராமத்தில் மாயழகு என்ற மூதாட்டி தன்னந்தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் இவரது வீட்டுக்கு அருகில் இடம் வாங்கிய சிலர் இவரது வீட்டுக்குள் செல்ல முடியாமலும் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமலும் கம்பி வேலி போட்டு பாதையை அடைத்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் வேலி அமைத்துள்ள நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மூதாட்டி கண்ணீர் விட்டு கதறி எழுதார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடியா திமுக அரசு புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் அனைத்தையும் காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகம் முன்பு தேர்தல் வாக்குறுதியான பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தாத விடியா திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை விடியா திமுக அரசை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பழங்குடி சமுதாயத்தினரின் 2 குடிசை வீடுகள் தீயில் கருகிய நிலையில் விடிய அரசு புதிய வீடு கட்டிக் கொடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வந்தவாசி அருகே பெருங்கடபுதூர் மதுரா அரியம்பூண்டி கிராமத்தில் கடந்த ஜூன் மாதம் பச்சையம்மாள் என்பவரின் குடிசை வீட்டில் தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த தீ அருகிலிருந்த சத்யா என்பவரது வீட்டிலும் பரவி 2 வீடுகளும் மற்றும் வீட்டிலிருந்த பொருட்களும் தீயில் கருகி நாசமாகின. இந்நிலையில் இந்த பழங்குடி சமுதாயத்தைச் சேர்ந்த 2 குடும்பங்களும் மரத்தடியிலும் பள்ளி வளாகத்திலும் தங்கி வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே விடியா திமுக அரசு வீடு கட்டித்தர வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வீடு 2 வீடு எரிஞ்சு போச்சு. அதனால நைட்ல மட்டும் அங்க மரத்தடியில சாப்பிட்டு இங்க வந்து நைட்ல ஸ்கூல்ல படுத்திருக்கோம். எங்களுக்கு வீடு இல்லாத நாங்க குழந்தைங்க ஊட்டி வச்சுக்கின்னு ரொம்ப லோல் பாடுறோம். எங்களுக்கு அரசாங்கத்துல வீடு ரெடி பண்ணி விடுங்க, மேனையும் சேர்த்து ரெடி பண்ணி விடுங்க வீடு.